எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நீர்மோர் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா மோர் வந்து அதுக்கு தயிர் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்தாச்சு. அதில் வந்து 2 கரண்டி எடுத்து தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்புறம் ஏதாவது நோயாளியாக இருந்தால் அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு எப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் தண்ணி வந்து ஒரு 100 ml கண்டு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தனியாக எடுத்து அதை வச்சுருங்க. அதை வந்து எக் பீட்டரை வச்சு அதை வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து ராஜி சமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து மீதி இருக்க தயிரை வந்து அதே மாதிரி வந்து எக் பீட்டரை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 400 கிராம் கண்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மோரில் வந்து எடுத்து எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதை எடுத்து அந்த மோரில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதை எக் பீட்டரில் வச்சு அடித்து எடுத்து தனியாக வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வந்து சில்லுன்னு வந்துச்சு சாப்பிடுனா சாப்பிடுங்க, இல்லைன்னா சும்மா வந்து எடுத்து சாப்பிடுனா சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.